செயலாக்க மாநாட்டில் அனைவரையும் வரவேற்று நமது சாதனைகளை தெளிவாக இங்கே ஆதாரங்களோடு விளக்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஆர்.பி. ராஜா அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குனர் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, உரையாற்றி இருக்கக்கூடிய ஹோம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு டாகுடோ அவர்களே, பிஐஜி டெக் நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அலுவலர் திரு ராஜீவ் பாண்டியன் அவர்களே, நார் பிரேம்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு மார்க்ஸ் பெரப் அவர்களே, பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய செயல் தலைவர் திரு கிருஷ்ணா எல்லா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களே, பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே, மாநில திட்டக்குழுடைய தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட மாடல்னா வளர்ச்சிக்கான மாடல். திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல்னா மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய மாடல். இதையெல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிலருக்கு எங்களுடைய செயலின் மூலம் பதில் சொல்லும் மாநாடு தான் இந்த செயலாக்க மாநாடு. தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு சொன்ன ஒவ்வொரு டேட்டாவையும் எங்களை விமர்சனம் செஞ்சவங்களுக்கான பதில் அதுதான். இங்கே அவர் சொன்ன ஒவ்வொரு நம்பரும் எங்கள் டீமோட 5 வருஷ கடுமையான உழைப்புக்கான நம்பர். தொழில்துறையில் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை அடித்து சொல்கிறேன், அடுத்து நாங்கள் வந்து தான் பீட் பண்ண போகிறோம். இது உறுதி. இன்னைக்கு இந்த மாநாட்டில் மட்டும் 52 கம்பெனிகளுடைய திறப்பு விழா, 71 கம்பெனிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, 2 புதிய கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என சாதனை சொல்கிற மாநாடாக இது நடக்குது. கடந்த 2021 முதல் நாங்கள் செஞ்ச பணிகளை எல்லாம் மேடை போட்டு சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள அன்போடு விரும்புவது, இதையெல்லாம் முழுமையாக மக்கள்கிட்ட போய் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏனென்றால் இந்தியாவிலேயே இது மாதிரி ஒரு மாநாடு எங்கும் நடந்ததில்லை. பொதுவாக எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா அரசுகளும் முதலீட்டாளர் மாநாடை நடத்தி எங்கள் மாநிலத்தில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு அழைப்பு விடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக எங்கள் மாநிலத்தோடைய நீங்கள் அமைக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் என்பது அதையும் கடந்த ரிலேஷன்ஷிப்பாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு மாதிரி இப்படி மக்களுக்கு நலன் கொடுக்கறதுக்குன்னு எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த மாநாடு, இந்த செயலாக்க மாநாடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தொழில் நிறுவனமோ தொழிற்சாலையோ தங்களுக்கான மாநிலத்தை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த மாநிலம் தங்களுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்கி தருமா, சொன்ன நேரத்தில் தங்களால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் ஒரு மாநிலத்துக்கு வருவாங்க. அப்படி தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழில் முனைவோர், தொழிலாளர்கள்னு எல்லோருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு.
எதனால் இந்த வெற்றி சாத்தியமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டோம். நியூஸில் தலைப்புச் செய்தியாக வந்துருச்சுன்னு திருப்தி அடைஞ்சிட மாட்டோம். போட்ட ஒப்பந்தம் நிறுவனமாக திறப்பு விழா கண்டு நம்முடைய இளைஞர்கள் கைக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சேர்ற வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் உறுதி செய்கிறோம். இங்கே சமூக நிதியும் நிலை பெறணும், தொழில் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படணும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற இலக்கை அடைய முடியும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நான் பெருமையோடு சொல்கிறேன். தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19%. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த ஆண்டு இந்தியாவுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி 4.5%. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட 60% தமிழ்நாட்டினுடைய முதலீட்டுகளானது. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னா அதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே அதுக்காக ஒரு டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம். அதை நானே மானிட்டர் பண்ணுறேன். அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், தொடங்க போகிற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும், அந்த அனுமதியெல்லாம் நாங்கள் சொன்ன தேதியில் கிடைக்குதா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ, கட்டுமான பணிகள் எப்போ தொடங்க போகிறோம், இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், குறிப்பாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு அதில் கிடைக்கும், எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதை திறந்து வைக்கிற வர எங்கள் வேலை முடியாது. எல்லாம் முடிஞ்சால் தான் டேஷ்போர்டில் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் தொழில்துறை அமைச்சரை நான் பார்க்கும்போது போட்ட எம்ஓஎல்லாம் எத்தனை செயல்பாட்டுக்கு வந்துச்சு, டேஷ்போர்டை பற்றி தான் நான் அதை எடுத்து அதிகமாக கேட்பேன். இதில் எதுன்னா, சின்ன டீலே ஆனாலும் சம்பந்தப்பட்ட துறைகளோட அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் தலைமையில் மீட்டிங் வைக்க சொல்லி அங்கேயே ஆன் டேபிள் கிளியர் பண்ண சொல்லுவேன். இப்படி சிஸ்டமேட்டிக்காக செயல்படுறதுனால ரிசல்ட்டு தான். கோத்தாரி, கோத்ரேஜ், வின்ஃபாஸ்ட், டாடா, ஜேஎல்ஆர் போன்ற டாப் நிறுவனங்களுடைய உற்பத்தி ஆலையை குறித்த காலத்தில் திறந்து வச்சது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஃபினிக்ஸ் கோத்தாரி காலனி திட்டம் அடிக்கல் நாட்டினதும் திறக்கப்படுறதுக்கான இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக 12 மாதம் தான், ஒரே வருஷம்தான். வின்ஃபாஸ்ட் கூட ஜனவரி 2024 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் 2025 அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம். அதே போல் கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு, அதையெல்லாம் நீங்கள் டிவியில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. புகழ்பெற்ற டாடா ஜேஎல்ஆர் நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் 2024 தான் தொடங்கணும். இந்த வாரம் ஃபஸ்ட்டு காரை வெளியிட்டாச்சு. இதெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ, ஃபாஸ்ட் கிளியரன்ஸ், இதுதான் காரணம். ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய விமான நிலையங்கள், நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், சிறப்பான சாலைகள், சீரான மின்சாரம், நீர் விநியோகம், நான் முதல் போன்ற திட்டங்களால் திறன் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள்
இயற்கை வளமும் தரமான மனித வளமும் இங்கே இருக்குது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி போய் சேரணும் என்ற கடந்த 5 வருஷமாக சிப்காட் நிறுவனம் மூலமாக 55,278 ஏக்கர் நிலத்தை தெரிவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 35 மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் சுற்றுலா முதலீட்டு பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மினி டைட்டில் பார்க் அமைச்சிக்கிட்டு வரோம். 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் 2 டைட்டில் பார்க் இருந்துச்சு. கடந்த 5 வருஷத்தில் 7 டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்களை புதுசாக திறந்து வச்சுருக்கிறோம். மேலும் 14 டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்பது காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாமல் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறது. தொழில்துறைன்னு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகள்லையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாமல் எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ வளர்ந்து வர புதிய துறைகளான செமிகண்டக்டர், ஏஐ, டீப் டெக் போன்றவற்றிலும் தமிழ்நாடு தன்னுடைய தடத்தை வலிமையாக பதிச்சிட்டு வருது. முக்கியமாக முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய R&D மையங்கள் அமைப்பது, சிப் வடிவமைப்பு, செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தியை மேம்படுத்துவது, இது போன்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக முன்னெடுத்துக்கிட்டு வரோம். சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தி பூங்காக்களை உருவாக்கி இருக்கிறோம். இது மூலமாக தமிழ்நாடு உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக உயரக்கூடும். எந்த செக்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் தாங்கள் பெற்ற பாசிட்டிவ் அனுபவங்களை மற்ற முதலீட்டாளர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணான்னு தான் எங்களுடைய வெற்றி இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. அதுக்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய மாநாட்டில் தூத்துக்குடி முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் போட்ட கேனஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இங்கிலாந்து பயணத்தில் அஸ்ட்ராசெனகா நிறுவனத்தோட உலகளாவிய திறன் மைய விரிவாக்கத்துக்காக ஒப்பந்தம் போட்டோம். அது துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனி நாட்டு பயணத்தில் நார் பிரேம்சே நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தத்துக்கான உற்பத்தி ஆலைக்கு சிப்காட் மாம்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். டாபர் நிறுவனத்தோட முதல் தென்னிந்திய ஆலைக்கு திண்டிவனத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். 2024 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போட்ட ஒப்பந்தத்தின்படி ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கத்தில் டாடா சால்ட் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். கோவை முதலீட்டாளர் மாநாட்டில் ஜான்சன் எலக்ட்ரிக் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்துக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். மின்னணு துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய VVDN நிறுவனம் பொள்ளாச்சியில் சுற்று வட்டார பகுதி பெண்களுக்கு பயிற்சி அளித்து பணி வழங்க உள்ள நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் தன்னுடைய பயணத்தை தொடர உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோளெல்லாம் சாதனைகளை செய்யக்கூடிய எங்கள் திராவிட மாடலோட சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க. புது திட்டம் தொடங்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தாலே அது தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு சேரும். உங்களுக்கு எப்படி டார்கெட் இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 trillion பொருளாதாரத்தை அடையணுங்கிற டார்கெட் இருக்குது. எனவே நிறைய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. உங்கள் டார்கெட்டையும் எங்கள் டார்கெட்டையும் அடைய இணைந்து பயணிப்போம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.